நன்றி. ஓ மதர். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். தலைப்பு அன்னையும் நானும். என் பெயர் லீலா. நான் துபாயிலிருந்து பேசுறேன். எங்களோட பிரியா, என் பொண்ணு, இந்த வாய்ப்பை தந்ததுக்கு பிரியாவுக்கு ரொம்ப நன்றி. ஆனா மதர் பகவான் எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் தந்திருக்காங்க. நிறைய அற்புதங்கள் செய்ததுக்கு அது எல்லோருக்கும் எங்கள பையன் சொல்லுவான். நன்றி. எல்லாம் சொல்லுவான். நன்றி. அனைவருக்கும் நன்றி. என்னோட பெயர் அருண். இந்த வாய்ப்பை தந்த பிரியாக்காக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, அம்மாவும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஆமா, நான் மதரை பத்தி பேச போகும்போது லைக் எங்களோட அனுபவங்கள், ஸோ அன்னையும் நானும் என்னோட அனுபவத்தை பத்தி நான் சொல்றேன். ஸோ எனக்கு அன்னை வந்து முதலா எப்போ தெரியும் அப்படின்னா 2003 தான் தெரியும். ஸோ பக்கத்துல ஒரு டியூஷன் போயிருந்தோம். டியூஷன் போகும்போது நானும் என்னோட சிஸ்டரும் டியூஷன் போயிருந்தோம். அந்த மொமெண்ட்ல வந்து அந்த டியூஷன்ல எங்களுக்கு வந்து அன்னை அரவிந்தர் லைக் ஒரு சின்ன ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அது மூலியமா நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நாங்க சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கிறாங்க அன்னை அரவிந்தர். ஸோ இவங்களை வழிபட்டா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். பட் அதை நாங்க சொல்லி அதுக்கப்புறம் எங்க பேரண்ட்ஸ் அந்த சீரியஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ரொம்ப ஒரு 100% பிலீவோட ஒரு விஷயமும் நாங்க வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப அம்மாவோட க்ளோஸ், அம்மாவுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப லிமிட்டடா வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மதர் டிவோட்டிஸ் மட்டும்தான் அம்மாவுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுல மீன் ஆண்டி, மஞ்சுளா ஆண்டி, பிரியாக்கா, நாங்க எல்லாருமே லைக் ஒரு ஃபேமிலியா தான் இருப்போம். சின்ன வயசுல லைக் எந்த ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரி அப்படி இருந்தாலும் நாங்க உடனே அக்கா இப்ப சொன்ன மாதிரி வேன்ல போயிடுவோம், வேன்ல கிளம்பிடுவோம். நியூ இயர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஜெகன் லைக் ஒரு 21 பீப்புள் லைக் போற மாதிரி ஒரு வேன்ல எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி பசங்க எல்லாருமே லைக் ஒரு ஒரு திருவிழா மாதிரி ஒரு அன்னையை பார்க்க நாங்க கிளம்பிடுவோம். அதே மாதிரி அன்னையோட பர்த்டே February 21 இருக்கட்டும், August 15 இருக்கட்டும், அரவிந்தர் பர்த்டே, பட் எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு ஃபேமிலியா கிளம்பிடுவோம். பட் நான் வந்து பார்த்தேன்னா, நான் வந்து அக்கா சொல்லுவேன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப லைக் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப அதிகமா படிக்க மாட்டேன், அதிகமா ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸா இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா மீன் ஆண்டி தான். ஓகே, ஸோ அந்த மீன் ஆண்டி வந்து லைக் நாங்கள் டியூஷன் போவேன், டெய்லி டியூஷன் லைக் அப்பா அம்மா வந்து லைக் அவங்க டியூஷன்ல போயிட்டு சரி மீன் ஆண்டி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஆண்டி கிட்ட தான் நாங்கள் லைக் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி நான் டியூஷன் போனேன். அப்போதான் மீன் ஆண்டி வந்து லைக் எனக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு லைக் ஏன் நீ வந்து ஒரு மெரைனர் ஆகக்கூடாது, ஓகே ஒரு மெரைனர் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு காமிச்சாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு பேப்பர்ல இருந்து காமிச்சாங்க, அருண் நீ ஏன் இதை படிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் வித் நார்மல் மார்க். பட் ஆனால் எப்பவுமே என்னோட திங்ஸ் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மதருக்கு வந்து இப்போ மதர் சிம்பிள் வந்து இப்போ வந்து காமிச்சாங்க லைக் வித் ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு லைக் இந்த ஃப்ளவர்ஸோட நாலேஜ் நிறைய வர ஆரம்பிச்சது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அப்படி ஸ்கூல் படிக்க போகும்போது காலையில போயிட்டு ஏர்லி மார்னிங் சைக்கிள்ல போயிட்டு எங்க ஏரியால இருக்க எல்லா ஃப்ளவர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு டெய்லியும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நான் 10th பாஸ் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் படிச்சுலாம் பாஸ் ஆகல, மதர் தான் நான் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து லைக் டெய்லியும் நான் மார்னிங் போயிட்டு கன்சிஸ்டண்டா லைக் டெய்லியும் போய் பவளமல்லி, அது வந்து ஸ்டடீஸ்க்காக வைக்கிற மதருக்காக பிரார்த்தனை பண்ற ஒரு பூன்னு சொன்னாங்க, அதனால டெய்லி. அதுக்கப்புறம் வெற்றி பூ, ஆல்மண்டான்னு பேரு. ஸோ இந்த 2 பூ வந்து நான் எப்பவுமே டெய்லி எக்ஸாம்ல டெய்லி மார்னிங் ஓகே ரொம்ப ஆக்டிவா சைக்கிள்ல போயிட்டு மார்னிங்கே போய் பறிச்சுட்டு வந்துருவேன். ஸோ சில பேர் வீட்டில் வந்து கேட்பாங்க ஏன்பா பறிக்கிற அப்படின்னு, ஒரு முஸ்லீம் வீட்டில எல்லாம் கேட்பாங்க, இல்லை இல்லை என் மதருக்காக நான் பறிச்சுட்டு போறேன் அப்படின்லாம் சொல்லி பறிச்சிருக்கேன். ஸோ
அது மூலியமா தான் நான் 10th பாஸ் ஆனேன். படிச்செல்லாம் பாஸ் ஆகல. ஸோ மதர் தான் என்ன பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மீன் ஆண்டி வந்து எனக்கு ஒரு வழிகாட்டியா வந்து ஒரு மெரைனர் ஏன் நீ சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எனக்கு தெரியாது லைக் என்ன படிக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா வந்து லைக் அப்பா கடை வச்சிருந்தாங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டி, ஆமா, ஸோ லோன்லாம் கிடைக்காம அண்ட் அது ஒரு வழிகாட்டியா அப்பா அம்மா வந்து இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா கூட நம்மளுக்கு லோன் கிடைக்கல. ஸோ நம்மளே ஒரு முயற்சி எடுத்து ஒரு லோன் எடுத்து என் வீடு கட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மதர். எப்பவுமே நாங்க வெளியில எங்க போனாலும் அதுக்கு கூடவே வந்து ஒரு மதர் பகவான் சிம்பிள் போகுது. ஒரு கார்லயோ இல்ல ஒரு இடத்துல எங்க பார்த்தாலும் கரெக்டான ஒரு பாதையில தான் நம்ம போறோம். ஏன்னா யாருக்குமே அந்த கரெக்டான வழிபாதை தெரிஞ்சா அவங்க எல்லாருமே கரெக்டான ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவாங்க. பட் அந்த கரெக்டான வழிபாதை வந்து லைக் எங்க போய் நாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போதும் லைக் மதர் சிம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்போ நம்ம கரெக்டான ஒரு விஷயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம், கரெக்டான ஒரு வழியில தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே மாதிரிதான் மீனாண்டி சொல்லி தான் நான் வந்து இந்த மெரைனர் கோர்ஸ் வந்து நான் ஆசைப்பட்டது. சரி, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அது என்ன கோர்ஸ், மெரைன் இன்ஜினியரிங்னா என்ன, நாட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன, ஒரு கேப்டன் ஆகுறது கப்பலுக்கு அப்படின்னா என்ன, ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுமே வந்து லைக் வித் அன்னை அரவிந்தர் அவங்க பிளெஸிங் இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜ் அது. நான் 2007 தான் அந்த காலேஜ் போனேன். அந்த டைம்ல கூடயும் லைக் ஆகஸ்ட் 15th வந்து லைக் 14th நினைக்கிறேன், 14th பகவான் பர்த்டேக்கு முன்னாடி நாங்க ஆரோவிலுக்கு போயிட்டு எல்லாமே நடந்து வாக்கா போயிட்டு மிட் நைட்ல போய் அங்க ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப ப்ரே பண்ணோம் லைக் இந்த காலேஜ்ல எங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பர்த்டே முடிஞ்சு பிளெஸிங்லாம் முடிஞ்சு நாங்க அங்க டைரக்டா பாண்டிச்சேரியில இருந்து டைரக்டா என்னோட காலேஜுக்கு தான் போனோம். காலேஜுக்கு போன உடனே எனக்கு வந்து இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிச்சு. அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆல்மோஸ்ட் 100 பேர் தான் அந்த சீட்டுக்கு. அது ஃபுல் ஆயிட்ட பிறகுடியும் ஒரு ஸ்பெஷல் சீட்டு மாதிரி ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு மதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு. ஆமா, ஒன் ஆஃப் த மேரிடைம் யூனிவர்சிட்டியில நம்பர் 1 பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல படிச்சு சென்னையில தான் இருப்பேன். பட் ஹாஸ்டல்ல இருப்போம். லைக் இட்ஸ் லைக் நேவல் காலேஜ் மாதிரி ஒரு தடவையும் வருவோம். அப்போ வந்து ஸ்லோவா என்ன பண்ணும் லைக் மஞ்சு ஆண்டினாவே அக்கா பசங்க எல்லாம் வந்து மதர் ஆண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்டுலதான் வந்து எப்படி சொல்றது புஷ்பாஞ்சலி எல்லாம் போடுவாங்க, ஃப்ளவர்ஸ். அப்போ ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க ரொம்ப லைக் கோயம்பேடுலாம் போய் வாங்கிட்டு வருவாங்க, வேன்ல வாங்கிட்டு வந்து நாங்க அக்கா அம்மா எல்லாருமே நானுமே போயிட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடுக்கிறது, புஷ்பாஞ்சலிக்கு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே அவங்களோட வழிக்கா எல்லாரோட ஒரு நல்ல ஒரு என்வரன்மெண்ட் சர்க்கிள்ல தான் நானுமே பிராட்டப் ஆனேன். வளர்ந்தது எல்லாமே ஒரு கைடன்ஸ் எல்லாமே. அண்ட் எப்படி சொல்றது லைக் இப்பவும் சொல்லுவாங்க அந்த ஃப்ளவர்ஸ் போட போதெல்லாம் சொல்லுவாங்க, அருள் நீனே வந்து ஏன் ஃப்ளவர்ஸ் படிச்சுட்டு வந்து புஷ்பாஞ்சலி எல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்ல போகும்போது ஒரு நாள் ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு 30-40 கிலோ இருக்கலாம். அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து நான் காலையிலே போய் ஒரு லைக் மீனம்பாக்கம், திரிசூலம், பல்லாவரம், பம்மல் எல்லா இடத்துலயும் போயிட்டு ஃப்ளவர்ஸா கவர்ஃபுல்லா வந்து பறிச்சுட்டு வந்து ஃபுல் ஃப்ளவர்ஸ் வந்து நாங்க வந்து புஷ்பாஞ்சலி போட்டேன். ஆமா, வெளியில வாங்கி நான் வந்து அந்த புஷ்பாஞ்சலி எடுக்கக்கூடாது, நானே போய் கையில பறிச்சுட்டு வந்து அந்த மாதிரி ஒரு புஷ்பாஞ்சலி போட்டோம். ஸோ அப்பதான் எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த ஃப்ளவர்ஸோட ஒரு விஷயம் அற்புதங்கள் எனக்கு தெரிய வரும். அதனாலேயே லைக் பேப்பர் ரோஸ் அப்படி நான் பறிக்க போனேன் அப்படின்னா அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக இருக்கும். ஒரு பேப்பர் ரோஸ் பறிக்கிறோம், ஸோ அது மதருக்கு வந்து அது பாதுகாப்புக்காக நம்ம வைப்போம். அதே மாதிரி எற்களம்பூ, ஓகே, எற்களம்பூ பறிக்க போகும்போது வந்து மதர் வந்து நம்ம லைஃபுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஒரு சுமுகம் ஃப்ளவர் லைக் பல்லாவரம் ஃபுல்லா நிறைய அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும், சுமுகம் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு. அந்த ஃப்ளவர் வச்சா ரொம்ப பீஸா இருக்கும் வீடு, லைக் ஒரு சண்டை ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் நான் போயிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வந்து லைக் எல்லாமே பறிச்சுட்டு வந்து மதருக்காக பிளஸிங்கோட வைப்பேன். பட் ஒரு ஸ்டேஜ்லயும் மதர் வந்து எங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபார்வர்டா தான் போக வச்சாங்க. அப்புறம் லக்கு அப்படின்னு பார்த்தா என் காலேஜ் ரோட்ல ஈசிஆர் ரோட்லயே வந்து என்னோட அக்காக்கும் வந்து ஒரு வரன் அமைஞ்சது, என்னோட பிரதர் இன்லா. அங்கேயும் வந்து ஒரு பெரிய அற்புதம். நாங்க முதல்ல நான் அம்மா ஓகே பிரதர் இன்லா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி புதுசா மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வீட்டுக்கு கீழே அவங்க கார்ல
மதர் பகவான் சிம்பிள் இருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. என்னடா அது, மதர் இப்படியா வழி காட்டுவாங்க, இந்த வீடு இந்த கார் இப்படின்னா வழி காட்டுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்தா அவங்க மதர் டிவோட்டியே கிடையாது. அப்பதான் யோசிக்கிறோம், என்னடா மதர் டிவோட்டியே கிடையாது, அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு கார்ல எப்படி இந்த ஒரு மதர் பகவான் சிம்பிள் இருக்கு. அப்போ நாங்க போய் கேட்கிறோம் நீங்க எப்படி மதர் டிவோட்டியா? இல்ல மதர் டிவோட்டி இல்ல, பட் ஆல்ரெடி மதர் டிவோட்டியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க காரை தான் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ என் பிரதர் இன் லா வீட்லயுமே அந்த மதர் பகவான் சிம்பிள் போட்ட ஒரு கார் இருந்தது. அப்போ எல்லாமே நாங்க வந்து ஒரு கரெக்டான வழியில தான் போறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கரெக்டான வழி தான் போறோம், கரெக்டான வழிபாதைய மதர் காட்டுறாங்க. ஸோ எப்போனாலும் வருஷத்துக்கு சில ஸ்பெஷல் டேஸ் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். லைக் நான் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறத்துல இருந்து லைக் அம்மா எல்லாருமே, மீன் ஆண்டி, மஞ்சுளா ஆண்டி, மீன் நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்துதான் ஸ்பெஷல் டேஸ்க்கு போவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த டைம்ல இது ஞாபகம் இருக்கு, ஒரு சின்ன மீன்ஸ் ஒரு டைம்ல வேன்ல எல்லாம் போகும்போது நாங்க எல்லாம் அங்க போயிருப்போம். ஒரு வாட்டி பிரியாக்கா கூடயும் லைக் அப்போ சிதம்பரத்துல படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல அவங்க அங்கிருந்து வருவாங்க லைக் மதர் ஃபேமிலி எல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறப்போ அப்போ நாங்க சின்ன பையன் அப்போ நாங்க. ஸோ அப்போ எப்பவுமே ஒரு ஃபேமிலியா தான் எல்லாருமே அப்படியே இருப்போம். பட் பிஸியா இருந்தாலும் எப்படியா ஒரு டச், ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் எப்பவுமே எங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படியே காலேஜ் அண்ட் எல்லாமே நானும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி, அக்கா மேரேஜ் ஆகி இதெல்லாம் முடிஞ்சது. எனக்கும் வந்து அன்னையின் பிளெஸிங்ல யாருக்குமே இல்லாத மாதிரி எனக்குமே உடனே வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைக்குமாலாம் தெரியாம இருந்தோம், உடனே வேலை கிடைச்சிச்சு. துபாய் வந்தேன் 2012 ஜனவரி. துபாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மதர் பிளெஸிங் தான். நான் ஒரு மொமெண்ட்லயும் ஒரு தருணம்லயும் க்ரோ ஆனது எல்லாமே மதர் பிளெஸிங்கோட தான். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே நான் என்ன முடிஞ்சாலும் மதருக்கு எப்பவுமே நன்றி. அது என் மனசுக்குள்ளே நான் சொல்லிடுவேன். எது முடிஞ்சாலும் மதர் தேங்க்ஸ் மதர். லைக் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, மதர் சொல்லிட்டு இருக்க அப்படி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் மதர் ரிங்கு தான் வந்து போட்டிருப்பேன். பட் பார்ப்போம், எங்கேயாவது யாராவது மதர் ரிங்கு போட்டிருந்தா இவங்க நம்ம மதர் டியூட்டி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. 2012 துபாய்க்கு வந்தேன். பட் என் கிளாஸ்ல வந்து ஒரு 80 பீப்புள் படிச்சிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸா. பட் 80 பீப்புள்ல வந்து ஒரு 30 பீப்புள் தான் வந்து அந்த கோர் ஷிப்ல இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. பட் நானும் லக்கிலி அதே மாதிரி ஒரு ஷிப் பில்டர் கம்பெனில போயிட்டு நிறைய ஒரு 2 இயர்ஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு, லாங்குவேஜ் கத்துக்கிட்டு, ரொம்ப இங்க இருந்து அம்மா அப்பா நல்லா பாத்துக்கிட்டு, ஸோ நல்ல ஒரு ப்ராட்டப்பா அடுத்தடுத்த ஒரு க்ரோத் இருந்தது. எப்பவுமே வந்து மதர் பிளஸிங் தான். எப்போ எந்த ஒரு விஷயம் மதர் கிட்ட கேட்டு நான் கரெக்டா போறேனா இல்லையா, எல்லாமே வந்து ஒரு மதர் பிளஸிங்கோட அடுத்த ஸ்டெப் நான் போயிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரோத்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனி துபாய்ல ஒரு நம்பர் 1 ஷிப் யார்டா இருக்கிற ஒரு ஷிப் யார்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் டிசைனிங் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சிச்சு. 2019 கோவிட்ல கூடயும் எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஜாப் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சேன்னா ஆன்லைன் மூலியமா, எல்லாமே வந்து மதரோட பிளெஸிங்ஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு க்ரோத். இவ்வளவு வருஷம் நம்ம வந்து அம்மா கூட லைக் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணல. ஹாஸ்டல், துபாய் இந்த மாதிரி இருந்தது. நம்ம ஏன் இனிமேட்டு லைக் அம்மா அப்பா கூட இருக்கணும், அவங்க நம்ம கூட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் அம்மா அப்பாவோட சேர்ந்து இங்க நான் இப்போ துபாய்ல இருக்கிறோம். அண்ட் இப்போ ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, எனக்குன்னு துபாய்ல ஒரு சொந்தமான ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுட்டேன். ஆமா, அருண் மெரைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு. இது எல்லாமே மதரோட பிளஸிங்ஸ் தான். அண்ட் நிறைய விஷயங்கள் மதர் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி, லைக் இங்க துபாய்ல வீடா இருக்கட்டும், 1 2 3 காரா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மதர் பிளெஸிங் இல்லைன்னா எதுவுமே இல்லை. மதர் பிளெஸிங்கை விட அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி. டெய்லி வந்து நான் தூங்க போறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு நன்றி சொல்லிட்டு, இப்போ சப்போஸ் நம்ம அலாரம் வச்சா கூட நான் எந்திரிக்க முடியாது, ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்லாம். பட் ஜஸ்ட் மதர் கிட்ட சொல்லிட்டு நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னாவே மார்னிங் அலாரம்லாம் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க எழுப்பி விட்டுருவாங்க. அந்த டே நல்லா இருக்கும், அந்த டே தேங்க்ஸ் சொல்றதுக்கு. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மதர் பிளஸிங்கோட ஃபார்வர்ட், நிறைய க்ரோத், நிறைய விஷயங்கள், என்னோட அனுபவங்கள், நிறைய விஷயங்களை ஷேர் பண்றேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரியாக்காக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பை எழுதி கொடுத்ததுக்கு. ஏன்னா அம்மாவும் இந்த மாதிரி பேசினது இல்லை, ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல ஷேர் பண்ணதில்லை. பட் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயம், எங்க நினைவுகளை நிறைய விஷயங்களை யோசிச்சு பேச வச்சது அந்த மதருக்கு ரொம்ப நன்றி. மீன் ஆண்டிக்கு, மஞ்சள் ஆண்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஆல். மின்னி ஆண்டிக்கு ரொம்ப நன்றி.